என் பேர் டாக்டர் ஜட்டார் ஆனந்த். இந்த ப்ராடக்ட் வந்து பிராண்ட் நேம் டாக்டர் ஃபேப்ரிக், கம்பெனி I2 கம்பெனி. இந்த பிஸ்னஸை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா February மாதம். ஆனால் 1.5 years நாங்கள் R&D பண்ணோம், ரொம்ப கஷ்டப்பட்டு R&D பண்ணோம். ஈகோ ஸ்மார்ட் சொல்யூஷனும் நம்ம I2 கம்பெனி 2 இணைஞ்சு சேர்ந்து ரொம்ப 1.5 வருஷமாக கஷ்டப்பட்டு இதை ஸ்டார்ட் பண்ணோம். இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன ஹிஸ்ட்ரின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஆக்சுவலி வந்து ஒரு கல்யாணத்துக்காக போகும்போது எனக்கு 2 பேண்ட் ஷர்ட் அயன் பண்ணணும்னு சொல்லிட்டு அயன் பாக்ஸ் அயன் பண்ணுறவங்க கடைக்கு போனால் யாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் 50 ரூபா தரேன்னு சொல்லிட்டு சொன்னால் யாரும் பண்ணவே இல்லை. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க பிஸியாக இருக்காங்க. அவங்களோட துணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 துணியை வந்து அவங்க டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன, ஏன் சொல்யூஷன் என்ன? அவங்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஐடிக்கு வந்துட்டாங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்க இப்போ சன் யாருமே வந்து இப்போ வந்து அதில் வரதில்லை. ஸோ அடுத்தது வந்து என்ன ஃபீல்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆட்டோமேஷன். அந்த இதில் வந்து விவசாயம் வந்து இன்றைக்கி பாருங்கள் டிராக்டர் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ விவசாயம் ஃபஸ்ட்டு கொடுத்தா இருந்தாங்க, டிராக்டர் வந்துச்சு. அந்த மாதிரி நம்ம ஒரு தயார் செய்தது தான் ஆட்டோமேட்டிக் அயனிங் அண்ட் ஃபோல்டிங் மிஷின். அதாவது நாங்கள் வந்து பேட்டன் இது பண்ணியிருக்கோம், அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த அடுத்த மாதம் பேட்டன் வந்துடும், ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஓன் முயற்சியில் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சது தான். ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுத்தது ஒரு ஃபெயிலியர் மிஷின் நாங்கள் தயாரித்தோம். அது வந்து நடந்தது. ஆனால் அதையும் நாங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி இப்போ நம்ம வந்து ரொம்ப ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 100% அற்புதமாக கொடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிஷினில் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கிலோவாட் தான் முடிக்கும் பெர் ஹவர். நீங்கள் வந்து இதில் ஆட்டோமேட்டிக் ஸ்டீம் இருக்குது. ஸ்டீம் தானாக நீங்கள் அமுத்தினா ஸ்டீம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோலர் இருக்குது. ரோலரில் வந்து நீங்கள் சட்டையை விட்டிங்கன்னா ஷர்ட் வந்து அயன் பண்ணி வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங். டோட்டலாக பார்த்தீங்கன்னா பெர் ஹவர் 5 kV கரண்ட் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். 60லிருந்து 120 வரைக்கும் நம்ம அயன் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம பாலிசி. இன்ஸ்டன்ட் அயனிங் வந்து இப்போ ஒரு 3 நிமிஷம் நீங்கள் ஷோரூம் வந்தீங்க, டாக்டர் ஃபேப்ரிக் ஆப் மூலிமா நீங்கள் இது பண்ணி ஷோரூம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே 3 நிமிஷத்தில் அயன் பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் வீட்டில் இருந்து எங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 30 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து நாங்களே பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணி உங்களுக்கு அயன் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரியான இதை விஷயங்களுக்கு தான் பண்ணுறமே ஒழிய, இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் 24 hours. இன்றைக்கி காலைல கொடுத்தீங்கன்னா நைட் சாயந்தரத்தில் உங்களுக்கு டெஸ்பேச் ஆகிடும். அப்படி இல்லைன்னா கூட அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு கொடுத்துருவோம் நம்ம. ஸோ இன்ஸ்டன்ட் அண்ட் ஸ்பீட் அயனிங்காக இந்த மிஷின் நம்ம கொண்டு வருவோம். ஸோ இதை எல்லா தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக இந்த மிஷின் நம்ம வந்து கொடுக்குறோம்னு ஆசைப்பட்டு இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்டீம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டீமர், அதாவது தண்ணியிலிருந்து நம்ம ஸ்டீம் பண்ணி அதில் 120 டிகிரி வரைக்கும் ஹீட் வரும். அது மாதிரிலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஏர் ஹீட்டர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மேலேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். அந்த டெஃப்லான் லெவலியாக உங்களுக்கு ஹீட் வரும். இதில் நிறையா வந்து நாங்கள் டெக்னாலஜி உள்ள வந்து வச்சுருக்கோம். அதில் ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா மோட்டர் வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம், கொண்டு வந்துருக்கோம். என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஃபோல்டிங் டெக்னாலஜி தான், மோட்டர் மூலியமாக நம்ம பண்ணுறோம். நம்ம ஸ்டீம் ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்னா வந்து தண்ணி நம்ம வந்து கொதிநிலை வந்த பின்னாடி மேலே வந்து நம்ம வந்து ஒரு இது கொடுத்துருக்கோம், இது மாதிரி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து வர ஸ்டீம் தான் உங்களுக்கு இதாகும். உங்களுக்கு பைப் மாதிரி இருக்கும், அந்த பைப்லேருந்து வரும். உங்களுக்கு என்ன மாதிரியான சேவ் ஆகும் நினைக்கிறீங்க? அதாவது அயனிங் வந்து குயிக்காக ஒரு நாளைக்கு 500 அயன் நம்ம பண்ணலாம் ஒரு நாளைக்கு. டைம் மெயினாக என்னதுங்களா, நம்ம ஒரு 2 பேர் வேலைக்கு இருந்தால் போதும் 500லேருந்து 1000 வரைக்கும் அயன் பண்ணலாம் ஒரு நாள்லேயே. இப்போ வழக்கமாக அந்த கறி இது பண்ணிலாம் பண்ணுவாங்க, மரத்தை இது பண்ணி. இப்போ இப்படி வந்ததுனால எக்கோ ஃப்ரெண்ட்லி அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குமா? கண்டிப்பாக ஈகோ ஃப்ரெண்ட்லி பெனிஃபிட். கரண்ட் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான் நமக்கு. பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எண்ட் யூசருக்கு வந்து இது ரொம்ப அருமையாக இருக்கும். ஹாய், ஐம் ராம்ஜி. I2 கம்பெனியில் டாக்டர் ஃபேப்ரிக்ன்ற பிராண்டில் வந்து ஆட்டோமேட்டிக் அயனிங் அண்ட் ஃபோல்டிங் மெஷின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆட்டோமேட்டிக் அயனிங் அண்ட் ஃபோல்டிங் மெஷினோட பர்பஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைமை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம அயன் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம வந்து வுட்டெல்லாம் கட் பண்ணி அதை வந்து கறியாக்கி அதை வந்து ஹியூமன் ஸ்ட்ரெயினோட வலியோட அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. அது இன்னும் டைமும் அதிகமாக எடுத்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சுற்றி இருக்கிற அண்ணாக்களே பார்த்துருக்கோம். ஒரு நாளில் கொடுக்குறவங்க இருக்காங்க, 2 நாளில் கொடுக்குறவங்க இருக்காங்க, ஏன் ஈவன் 3 நாளில் கொடுக்குறவங்க கூட இருக்காங்க துணியை. ஆனால் இங்கே பேசலாமா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஆட்டோமேட்டிக் அயனிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் வந்தீங்களா துணியை கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இதில் என்னென்ன கிளாத்ஸ்லாம் அயன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஷர்ட், ஷர்ட், பேண்ட், சாரீ, சில்க் சாரீ, இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளாத்ஸுமே இங்கே வந்து இன்ஸ்டண்ட்டாக அயன் பண்ணிக்கலாம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் அயனிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மகிட்ட ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் மிஷின் இருக்குது. அந்த ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் மிஷினில் நீட்டாக வந்து துணி எப்படி நம்ம ஃபோல்டு பண்ணுவோமோ நார்மலாக அதே மாதிரியே வந்து பர்ஃபெக்டாக ஃபோல்ட் ஆகி நமக்கு டிஸ்பேச் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ஹாப்பி சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கஸ்டமர்ஸ் வந்து வாக் அவுட் பண்ணலாம். ஸோ அவ்வளோ ஒரு அருமையான ஒரு மெஷின் இது. ஸோ ஒவ்வொரு கிளாத்துக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் தேவைப்படும். ஆமாம், நைலன் கோன்னு, காட்டன் கோன்னு, சில்க் கோன் தேவைப்படும். இப்போ எல்லா விதமான ஃபேப்ரிக் டைப் ஆஃப் இதுமே பண்ண முடியுமா, அல்லது குறிப்பிட்டு தான் பண்ண முடியுமா? எல்லா பண்ண முடியும்னா எப்படி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலாம்? எல்லா துணியுமே நம்ம இங்கே பண்ணிக்கலாம். சில குறிப்பிட்ட கிளாத்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உள்ள மீட்டரிங் மோடு கொடுத்துருப்போம். இந்த துணிக்கெல்லாம் வந்து இந்த டெம்பரேச்சர் வச்சா
பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி வச்சாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து துணி அயனாகி நமக்கு என்ன ஸ்டைலில் வேண்டுமோ, எந்த துணி எந்த டெம்பரேச்சரில் அயனாகி வரணுமோ அதுவும் ரொம்ப சுலபமாகவே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த மெஷின் கொடுக்கும்.